அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம குப்தர்கள் பற்றி இதுவரை டிஎன்பிசியில் எக்ஸாம் கேட்கப்பட்ட ஒரு 50 கேள்விகள் பார்க்கலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். ஏன்னா எக்ஸாமில் எப்படிலாம் கேள்விகள் கேட்டிருக்காங்கன்னு உங்களுக்கு இந்த வீடியோ பார்த்த பிறகு புரியும். மேலும் நியூ சிலபஸை பேஸ் பண்ணி புதுத்தமிழுக்கான ஃப்ரீ நோட்ஸ் நம்ம ரெடி பண்ணியாச்சு. அதற்கான வீடியோவும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். அதே போல் இந்திய வரலாறு மற்றும் பண்பாடு இந்த டாப்பிக்கான நோட்ஸுமே நம்ம ரெடி பண்ணியாச்சு. அந்த வீடியோவும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். அதையும் போய் நீங்கள் மறக்காமல் பாருங்கள். முதல் கேள்வி, கீழ்கண்டவற்றுள் எது குப்தர் காலத்து குடைவரை கோயில் இல்லை? இப்போ குப்தர் காலத்துடைய கோயில்கள்லாம் பாருங்கள். உதயகிரி குகை, அஜந்தா குகை, பாக் குகை, இது மூணுமே குப்தர் காலத்துடைய குடைவரை கோயில் தான். குப்தர் காலத்து சேராதது எலிபண்டா குகை, இது குப்தர் காலத்துடைய குடைவரை கோயில் இல்லை. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். கீழ்கண்ட துறைமுகங்களுள் குப்தர்களின் காலத்தில் வட இந்தியாவின் வாணிபம் நடந்த துறைமுகம். வட இந்தியாவில் வாணிபம் நடந்த குப்தர் காலத்து துறைமுகம் கேட்டிருக்காங்க. தாமிரலிப்தி. ஆன்சர் ஆப்ஷன் சி, தாமிரலிப்தி. அடுத்து பாருங்கள், நூல்களை பொருத்தணும். விசாகதத்தர், இவருடைய நூல் பாருங்கள். விசாகதத்தர். முக்தராட்சியம். காமந்தருடைய நூல் நீதி சாஸ்திரம். அசங்கருடைய நூல் பூமி சாஸ்திரம். வாஸ்தயானர் நூல் நியாயபாஷ்யம். ஆன்சர் பாருங்கள் 3142. 3142. ஓகேங்களா? அடுத்த கேள்வி பாருங்கள். கீழ்கண்டவற்றுள் சரியாக பொருந்தியதை தேர்வு செய்க. ஆரியப்பட்டர், ஆரியப்பட்டியம், வராகமிகிரர், யாஷாவேதா, இது தவறு. அதே போல் பிரம்மகுப்தர், ஃப்ரகுத் சமிதா, இதுவும் தவறு. வாக்பட்டா, அஷ்டாங்கா சங்கரா, இது சரி. ஓகேங்களா? 1-4 சரி. 1-4 சரி. அடுத்த கேள்வி பாருங்கள். குப்தர் காலத்தில் இருந்த கணிதவியல் மற்றும் வானியலாளராக சிறந்து விளங்கியவரின் பெயரை குறிப்பிடுக. குப்தர் காலத்தில் இருந்த கணிதவியல் மற்றும் வானியலாளராக சிறந்து விளங்கியவர் யார்? ஆரியப்பட்டர். யார்? ஆரியப்பட்டர். நெக்ஸ்ட் பாருங்கள். சமுத்திரகுப்தர் பொறுத்துக. சமுத்திரகுப்தர் வந்து ஈரான் கல்தூன். சந்திரகுப்தர், இரண்டாம் சந்திரகுப்தர் வந்து உதயகிரி குகை கல்வெட்டு. ஓகேங்களா? அடுத்து வந்து புத்தகுப்தர் பற்றி ஃபாகத்பூர் செப்பு பட்டயம். கந்தகுப்தர் ஸ்ரீநகர் பாறை. ஓகேங்களா? ஆன்சர் பாருங்கள் 2314. 2314. அடுத்த கேள்வி பாருங்கள். அபிஞான சாகுந்தலம் நூலை எழுதியவர் காளிதாசர். அபிஞான சாகுந்தலம் நூலை எழுதியவர் காளிதாசர். அடுத்த கேள்வி பாருங்கள். இலக்கிய படைப்புகளை பொறுத்துக. ஓகேங்களா? எழுதியவர், அவளுடைய படைப்பு. தன்வந்திரி. ஆயுர்வேதா. வராகமிகிரர், ஃப்ரகுத் சமிதா. ஆரியப்பட்டர் வந்து சூரிய சித்தாந்தா. அமரசிம்மர், அமரகோஷா. ஆன்சர் பாருங்கள் 4312. 4312. நெக்ஸ்ட் பாருங்கள், பொறுத்துக. குப்தர் காலத்தில் சிறந்து விளங்கியவர்கள்லாம் யாருன்னு பாருங்கள். அவங்க என்னென்ன துறையில் சிறந்து விளங்கி இருந்தாங்கன்னு பார்க்கலாம். ஓகேங்களா? வராகமிகிரர், இவர் வந்து வானியல் அறிஞர். காளிதாசர் சமஸ்கிருத புலவர். அமரசிம்மா அகராதியில் ஆசிரியர். தன்வந்திரி மருத்துவர். ஆன்சர் பாருங்கள் 4321. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து பாருங்கள். பின்வருவனவற்றுள் விசாகதத்தரால் எழுதப்பட்ட 2 நூட்கள். முக்தராட்சியம், தேவி சந்திரகுப்தம். இது இரண்டுமே விசாகதத்தரால் எழுதப்பட்ட நூல்கள். நெக்ஸ்ட் பாருங்கள். கீழே கொடுக்கப்பட்ட வரிசை 1 மற்றும் வரிசை 2 அட்டவணையை பொறுத்துக. ஆரியப்பட்டர் இந்தியாவின் நியூட்டன், இவருடைய பட்டம், நபர் மற்றும் அவர்களுடைய பட்டம். ஆரியப்பட்டர் இந்தியாவின் நியூட்டன். கந்தகுப்தர் ஆசிய மற்றும் ஐரோப்பியாவின் ஈரோ. இரண்டாம் சந்திரகுப்தர் வந்து சாகர்களை அழித்தவர். காளிதாசர் இந்தியாவின் ஷேக்ஸ்பியர். ஆன்சர் நேராகவே கொடுத்துட்டாங்க. 1 2 3 4. ஓகேங்களா?
நீங்கள் பாருங்கள் கொஸ்டின்லாம் எப்படி கேட்டிருக்காங்கன்னு நீங்கள் அனலைஸ் பண்ணுங்கள். அடுத்து பாருங்கள், பஞ்ச சித்தாந்திகா என்ற 5 வானியல் அமைப்புகளை தொகுத்தவர் வராகமிகிரர். யாரு? வராகமிகிரர். அடுத்து, குப்தர் காலத்தின் நிலங்களை கீழ்கண்டவற்றுடன் சரியாக பொருத்துக. சேஸ்திரா. சேஸ்திரா என்பது வேளாண்மைக்கு உகுந்த நிலம். வேளாண்மைக்கு உகுந்த நிலம். கிலா தரிசு நிலம். அப்ரகாதா வனநிலம். வஸ்தி குடியிருப்பதற்கு உகந்த நிலம். ஓகேங்களா? 2, 1, 4, 3 இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சேஸ்திரானா வேளாண்மைக்கு உகந்த நிலம், கிலானா தரிசு நிலம், அப்ரகாதானா வனநிலம், வஸ்தினா குடியிருப்புக்கு உகந்த நிலம். தனித்தனி கொஸ்டினாக கூட கேட்பாங்க. ஓகேங்களா? இந்திய ஷேக்ஸ்பியர் என அழைக்கப்படுபவர் யார்? காளிதாசர். இந்தியாவின் ஷேக்ஸ்பியர் என அழைக்கப்படுபவர் காளிதாசர். அடுத்து, பின்வருவனவற்றுள் எது குப்தர்களின் வணிக மையம் இல்லை? அப்போ அவருடைய வணிக மையங்கள் பாருங்க, இது 3மே பனராஸ், கௌசாம்பி, பாடலிபுத்திரம். ஓகேங்களா? கல்கத்தா தான் இல்லை. ஓகேங்களா? அடுத்து, குப்தர் காலத்தின் கிழக்கு கடற்கரையில் உள்ள முக்கிய துறைமுகம் யாது? ஆல்ரெடி பார்த்துறோம், தாமிரலிப்தி. கிழக்கு கடற்கரையில் இருந்த முக்கிய துறைமுகம் தாமிரலிப்தி. அடுத்த கொஸ்டின் பாருங்க, குப்தர் காலத்தை பற்றிய கூற்றுகளை கவனி, சரியானவற்றை தேர்ந்தெடு. அலகாபாத் தூண் கல்வெட்டு 2ஆம் சந்திரகுப்தரை பற்றி தகவல்களை தருகின்றது. மெகரலி இரும்பு தூண் கல்வெட்டு 1ஆம் சந்திரகுப்தரின் படையெடுப்புகளை குறிப்பிடுகிறது. சமுத்திரகுப்தரின் வெள்ளி தங்க நாணய வெளியீடு அவரை அஸ்வமேத யாகத்தை காத்தவர் என காட்டியது. 2ஆம் சந்திரகுப்தர் தன்னை விக்ரமாதித்தன் என அழைத்து கொண்டார். இதில் சரியானது கேட்டிருக்காங்க. 2, 3, 4 சரி. மெகரலி இரும்பு தூண் கல்வெட்டு 1ஆம் சந்திரகுப்தன் படையெடுப்புகளை குறிப்பிடுகிறது. 1ஆம் சந்திரகுப்தர். ஓகேங்களா? சமுத்திரகுப்தர் வெளியிட்ட வெள்ளி தங்க நாணயங்கள் அஸ்வமேத யாகத்தை காத்தார் என்று குறிப்பிடுகிறது. அதே போல 2ஆம் சந்திரகுப்தர் தன்னை விக்ரமாதித்தர் என அழைத்து கொண்டார். இது 3மே சரி. 2, 3, 4 சரி, 1 மட்டும் தவறு. ஓகேங்களா? அடுத்து, கூற்று குப்தர் காலம் இலக்கியம், கலை ஆகியவற்றின் பொற்காலம் என அழைக்கப்படுவது சரியாகும். காரணம், பிற்கால குப்தர் காலத்தின் பெண்களின் நிலையில் சரிவு, நகர்ப்புற மையங்களின் வீழ்ச்சி, சமூக சீர்குலைவு அதிகரிப்பு, உட்பிளவுகள் ஆகியவை இருந்தன. பாருங்க, குப்தர் காலம் இலக்கியம், கலை ஆகியவற்றின் பொற்காலம் என்று அழைக்கப்படுகிறது. அதே போல காரணம் பாருங்க, பிற்கால குப்தர் காலத்தில் பெண்களின் நிலையில் சரிவு, நகர்ப்புற மையங்களின் வீழ்ச்சி, சமூக சீர்குலைவு அதிகரிப்பு, உட்பிளவுகள் ஆகியவை இருந்தது. கூற்றும் சரி, காரணமும் சரி. ஆனால் காரணம் கூற்றை சரியாக விளக்கவில்லை. ஆப்ஷன் பி. அடுத்து, குப்தர்களை பற்றிய கூற்றுகளில் தவறான வாக்கியம் எது? நாணயங்களில் சமுத்திரகுப்தர், குமாரதேவி உருவங்கள் காணப்படுகிறது. அரிசேனர் சமுத்திரகுப்தரின் முக்கிய அலுவலர் ஆவார். சமுத்திரகுப்தரின் கல்வெட்டு அலகாபாத் அசோகத்தூன் கல்வெட்டில் காணப்படுகின்றன. ஈரான் கல்வெட்டு சமுத்திரகுப்தரை பற்றி தெரிவிக்கின்றது. இதில் தவறான வாக்கியம் கேட்டிருக்காங்க. அரிசேனர் சமுத்திரகுப்தரின் முக்கிய அலுவலர் என்பது தவறானது. ஆப்ஷன் பி தவறானது. மீதமுள்ள 3 சரிதான். ஓகேங்களா? அடுத்து, எந்த அரச வம்சத்தின் ஆட்சி காலத்தில் இந்தியாவின் முதல் விதவை தீக்குளித்தல் நிகழ்ந்தது? குப்தர்கள் தான். ஆல்ரெடி நம்ம பார்க்குற டாப்பிக்கும் அதான், குப்தர்கள். ஓகேங்களா? இந்தியாவின் முதல் விதவை தீக்குளித்தல். அடுத்து, விக்ரமாதித்யா என்ற பட்டத்தை பெற்ற குப்த மன்னர்? ஸ்கந்தகுப்தர். யாரு? ஸ்கந்தகுப்தர். விக்ரமாதித்யா என்ற பட்டத்தை பெற்றவர். அடுத்து, ஹூணர்கள் யாருடைய ஆட்சியின் போது இந்தியா மீது படையெடுத்தார்கள்? ஸ்கந்தகுப்தர். யாரு? கந்தகுப்தர். கந்தகுப்தர் கால நாணயங்கள் எவற்றால் செய்யப்பட்டவை? தங்கம். கந்தகுப்தர் கால நாணயங்கள் தந்தத்தால் செய்யப்பட்டவை. அடுத்த கேள்வி பாருங்க, ஹூணர்கள் முதல் படையெடுப்பு எந்த குப்த மன்னர் ஆட்சி காலத்தில் நிகழ்ந்தது? 1ஆம் குமாரகுப்தர். 1ஆம் குமாரகுப்தர். அடுத்து, நாலந்தா பல்கலைக்கழகத்தை தோற்றுவித்தவர் யார்? நாலந்தா பல்கலைக்கழகத்தை தோற்றுவித்தவர் 1ஆம் குமாரகுப்தர். ரொம்ப முக்கியம், 1ஆம் குமாரகுப்தர். அடுத்த கேள்வி பாருங்க, 2ஆம் சந்திரகுப்தருக்கு பின் ஆட்சிக்கு வந்தவர்? 2ஆம் சந்திரகுப்தருக்கு பின் ஆட்சிக்கு வந்தவர் 1ஆம் குமாரகுப்தர். 1ஆம்
குமாரகுப்தர். அடுத்து பாருங்கள், பிரகித் சம்ஹிதா என்னும் நூலின் ஆசிரியர் வராகமிகிரர். யார்? வராகமிகிரர். அடுத்து, குப்த பேரரசர் 2ஆம் சந்திரகுப்தரின் அவைக்கு வருகை தந்த சீன நாட்டு பயணி பாக்கியான் எந்த வருடத்தில் வருகை புரிந்தார்? எந்த வருடம்னா கிபி 401 410. 401 410. அடுத்த கேள்வி பாருங்க, பாக்கியான் என்ற வெளிநாட்டு பயணி இவருடைய காலத்தில் இந்தியாவிற்கு வருகை தந்தார்? 2ஆம் சந்திரகுப்தர். யாருடைய காலத்தில்? 2ஆம் சந்திரகுப்தர். யாருடைய ஆட்சி காலத்தில் குப்த பேரரசின் எல்லை அரபிக்கடல் வரை பரவியது? 2ஆம் சந்திரகுப்தர். அடுத்து பாருங்க, தேவி சந்திரகுப்தம் யாருடைய வாழ்க்கை வரலாற்றை பற்றி கூறுகிறது? 2ஆம் சந்திரகுப்தர். வரிசையாக வருது பாருங்க, அப்படியே நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? தேவி சந்திரகுப்தம் யாருடைய வாழ்க்கை வரலாற்றை கூறுகிறதுனா 2ஆம் சந்திரகுப்தருடைய வரலாற்றை கூறுகிறது. அடுத்த கேள்வி பாருங்க, மெக்ரலியால் குதிப்பினார் வளாகத்தில் உள்ள துருப்பிடிக்காத இரும்பு தூணை வடிவமைத்தவர் யார்? மெக்ரலியில் குதிப்பினார் வளாகத்தில் உள்ள துருப்பிடிக்காத இரும்பு தூணை வடிவமைத்தவர் 2ஆம் சந்திரகுப்தர். அடுத்து பாருங்க, முதலில் வெள்ளி நாணயங்களை வெளியிட்ட குப்த அரசர், அவரும் 2ஆம் சந்திரகுப்தர் தான். ஓகேங்களா? 2ஆம் சந்திரகுப்தரை பற்றி வரிசையாக பார்த்துட்டு இருக்கோம், அப்படியே நோட் பண்ணிக்கோங்க. முதலில் வெள்ளி நாணயங்களை வெளியிட்ட குப்த அரசர் 2ஆம் சந்திரகுப்தர். அடுத்து பாருங்க, சமுத்திரகுப்தரை பற்றிய கூற்றுகளில் சரியானது எது? 1. முதலாம் சந்திரகுப்தருக்கு பின் சமுத்திரகுப்தர் பதவிக்கு வந்தார். 2. பாருங்க, இவர் கிபி 330 அரியணை ஏறினார். 3. இவர் விக்ரமாதித்யர் என்ற பட்டத்தை சூட்டிக் கொண்டார். 4. அலகாபாத் தூண் கல்வெட்டு சமுத்திரகுப்தரின் சாதனையை பற்றி கூறுகிறது. இதில் எது சரினா 1, 2, 4 சரி. 1, 2, 4 சரி. 3வது தவறு, விக்ரமாதித்யன் என்ற பட்டத்தை சுட்டி கொண்டார் என்பது தவறு. ஓகேங்களா? அடுத்த கேள்வி, கீழ்கண்ட கூற்றுகளில் சமுத்திரகுப்தரை பற்றிய பதில் தவறான கூற்று எது? குப்த பேரரசில் சமுத்திரகுப்தர் 3வது ஆட்சியாளர் ஆவார். இவருடைய ஆட்சி பகுதி இமயமலை முதல் நர்மதை வரை பரவி இருந்தது. இவர் மகா ராஜாதி ராஜா என்ற பட்டத்தை பெற்றிருந்தார். இவர் 6 விதமான நாணயங்களை அச்சிட்டு வெளியிட்டார். தவறான கூற்று கேட்டிருக்காங்க. 1, 4 தவறு. குப்த பேரரசில் சமுத்திரகுப்தர் 3வது ஆட்சியாளர் என்பது தவறு. அதே போல் மகா ராஜாதி ராஜா என்ற பட்டத்தை பெற்றிருந்தார் என்பது தவறு சமுத்திரகுப்தரை பற்றிய கூற்றுகளில். மீதமுள்ள 2ம் சரி. ஓகேங்களா? அடுத்த கேள்வி பாருங்க, சமுத்திரகுப்தர் காலத்தை சார்ந்தவங்க யாருன்னா புஷ்யவர்மன், விஷ்ணுகோபா, மேகவர்மன். சாராதவர் பாஸ்கர்வர்மன். இவர் தான் சாராதவர். ஓகேங்களா? அடுத்து, சமுத்திரகுப்தரின் தொடக்க கால காசுகளில் டேஷ் என்ற பெயரை பெற்றிருந்தார். காசா டேஷ் என்ற பெயரை பெற்றிருந்தது. தொடக்க கால காசுகள், சமுத்திரகுப்தரின் தொடக்க கால காசுகள் டேஷ் என்ற பெயரை பெற்றிருந்ததுன்னா காசா. அடுத்த கேள்வி பாருங்க, யாருடைய ஆட்சி காலத்தில் அஸ்வமேதா வகை தங்க நாணயங்களில் லட்சுமி மற்றும் கங்கையின் உருவங்கள் பொறிக்கப்பட்டு அறிமுகப்படுத்தப்பட்டது? யாருடைய ஆட்சி காலத்தில்னா சமுத்திரகுப்தர். அடுத்து பாருங்க, பின்வரும் பேரரசுகளில் அஸ்வமேத நாணயங்களை இந்தியாவில் வெளியிட்டவர் யார்? சமுத்திரகுப்தர். ஒரே கொஸ்டின் தான், கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? கவனமாக புரிஞ்சு படிங்க. அடுத்து, புகழ்மிக்க புத்த சமய அறிஞரான வசுபந்து என்பவரை ஆதித்த குப்த மன்னர் யார்? இதுவும் சமுத்திரகுப்தர் தான். சமுத்திரகுப்தரை பற்றி நிறைய பாயிண்ட்ஸ் பார்த்துட்ருக்கோம், நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து, கீழ்கண்டவற்றில் எந்த கல்வெட்டு சமுத்திரகுப்தருடன் தொடர்புடையது? அலகாபாத் தூண் கல்வெட்டு, காயா செப்பேடு, ஈரான் தூண் கல்வெட்டு, மொஹாலி தூண் கல்வெட்டு. இதில் 3 சரி. அலகாபாத் தூண் கல்வெட்டு, காயா செப்பேடு, ஈரான் தூண் கல்வெட்டு. இது 3மே சமுத்திரகுப்தருடைய தொடர்புடையது. ஓகேங்களா? அடுத்து, சமுத்திரகுப்தரின் படையெடுப்புகளை அலகாபாத் கல்வெட்டில் எத்தனை பிரிவுகளாக வகைப்படுத்தப்பட்டுள்ளது? 4. எத்தனை பிரிவுகள்னா 4 பிரிவுகள். கல்வெட்டு பாருங்கள், அலகாபாத் கல்வெட்டு. அடுத்த கேள்வி பாருங்கள், சமுத்திரகுப்தர் படையெடுப்பு வெற்றிகளை பற்றி எந்த கல்வெட்டு விரிவாக குறிப்பிடுகிறது? அலகாபாத் தூண் கல்வெட்டு. ஆன்சர் ஆப்ஷன் பி, அலகாபாத் தூண் கல்வெட்டு. அடுத்து,
டேஷ் என்பவரின் கல்தூணில் அரிசேனர் கல்வெட்டை பொறித்தார். சமுத்திரகுப்தர். அலகாபாத் கல்வெட்டை பொறித்தவர் இவரது அமைச்சர் ஆவார். இவரது அமைச்சர் அரிசேனர் ஆவார். யாரு? அரிசேனர் ஆவார். அடுத்து பாருங்கள், சமுத்திரகுப்தரின் ஆட்சியை பற்றி கூறும் கல்வெட்டு. அலகாபாத் தூண் கல்வெட்டு. ரொம்ப ரிப்பீட்டடாக கேட்டிருக்கேங்க பாருங்க. அடுத்து, அலகாபாத்தில் கிடைக்கப்பட்டுள்ள குப்த கல்வெட்டுகள் யாருடைய காலத்தை சேர்ந்தது? சமுத்திரகுப்தர் தான். ஓகேங்களா? சேம் கொஸ்டின் தான், லைட்டாக சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அடுத்து, அரிசேனர் இவரது அவைக்கள புலவர். சமுத்திரகுப்தர். இதையும் சேஞ்ச் பண்ணி கேட்டிருக்காங்க பாருங்கள். அவ்வளோதான் நண்பர்களே. டிஎன்பிசி எக்ஸாமில் குப்தர்களை பற்றி கேட்கப்பட்ட கேள்விகள் அனைத்தையுமே நம்ம பார்த்து முடிச்சு விட்டோம். நன்றி.